வாங்க வாங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்த நூலின் கார்க்கியின் கதைகள். இந்த நூலின் ஆசிரியர் கார்க்கி அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். இங்க வந்துள்ள அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவ்வளவா பேச தெரியாது, நான் ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட். பட் ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே புத்தகத்தை ரொம்ப நேசிச்சு படிக்கிறவங்க. நீங்க எல்லாருமே அங்க இருக்கீங்க. நான் இது வரைக்கும் முழுசா ஒரு புத்தகம் கூட படிச்சது இல்லை. இருந்தாலும் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது இல்லாம என்னோட புத்தகத்தை முதல் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. என்னை விட ரொம்ப கூட்டிலே நோட்டு பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ உங்களோட கோல்டன் டைம் சண்டேனா எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற டைம். பட் ஆனா அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்லையும் இந்த புத்தகம் வெளியீட்டுக்காக வந்து உங்களோட டைம் கொடுத்தது உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் புத்தகம் எழுதுனதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. அதை கேட்டா நீங்க சிரிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க, அந்த கதை சொல்றேன். எனக்கு என்னன்னா, என்னோட பேர் வந்து பாண்டியன். அந்த பேருக்கே பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் பாண்டியன்ற பேர் வந்தது. ஸோ எனக்கு என்னன்னா, பாண்டியனோட நம்ம தாண்டா பாண்டிய மகாராஜான்ற ஒரு கர்வம், அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ண, எனக்கு கருத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குமரி கண்டம் அது மேல ஆர்வம் ஆச்சு. ஸோ அந்த ஆர்வத்துலதான் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வாழ்நாள் கனவு அப்படின்றது என்னன்னா, குமரி கண்டத்தை பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் வந்து ரெடி பண்ணணும்ன்றதான் என்னோட வாழ்நாள் கனவு. ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு பொன்னியின் செல்வன் இருக்கோ அந்த மாதிரி வந்து நான் பாண்டியர்களோடது வந்து 10 பொன்னியின் செல்வன் கூட எழுதலாம் அப்படின்றது என்னுடைய அறிவு. ஸோ அந்த பொன்னியின் செல்வனையும் தாண்டி பாண்டியர்களோட வரலாறு இருக்கு. ஆனா அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பேசப்படாத ஒண்ணா இருக்கு. ஸோ அதனால பாண்டியர்களை பத்தி என்னால முடிஞ்ச வரைக்கும் எடுக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க மீன்ஸ் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நான் பெருசா கவிதை எழுத தெரியாது. எனக்கு தமிழ்ல வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆவேன். என்னை எல்லாருமே திட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் 10th ஜனவரி மந்த்ல எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம்ல நான் தமிழ்ல வந்து 0 எடுத்தேன். எனக்கு கூப்பிட்டு வச்சு 130 பேர் இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் தமிழ் அம்மா கேட்டது என்னன்னா, நீ எதுக்குடா ஸ்கூலுக்கு வர, உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, 0லாம் எதுக்குடா எடுக்கிறேன்னு திட்டினாங்க. அன்னைக்கு அவங்க திட்டினதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல ஒரு புக் எழுதியிருக்கேன். ஸோ அன்னையில இருந்து நான் எனக்கு ஒரு இல்ல இல்ல அப்படி சொல்லல, ஒரு 2 நாள் டைம் கொடுத்தாங்க. தமிழம்மா எனக்கு 2 நாள் டைம் கொடுத்து வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் அதே எக்ஸாம் வச்சாங்க. அப்போ நான் படிச்சு மார்க் எடுத்தது அந்த ஒரு அப்ப ஏன் எடுத்தேன்னா, 130 பேர் முன்னாடி திட்டாங்க, அசிங்கமா இருக்கே, அந்த அசிங்கத்தை போக்கணும்ட்டு படிச்சு எடுத்தேன். அப்படி நான் படிக்க எனக்கும் தமிழ் பிடிச்சிருச்சு, தமிழுக்கும் என்ன பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. சும்மா சின்ன சின்ன கவிதைகள் எழுதுவேன். அது எல்லாமே இந்த கடல்ல இருக்கு உப்பு, உன் மேல இருக்கு நட்பு, அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எனக்கு என்னென்ன ஏதோ ஒன்று யூனிக்கா பண்ணணும் அப்படின்றது இருந்தது. ஸோ நான் வந்து தூய்மை பாரதம்னு அப்போ வந்து ஸ்கூல் ஃபுல்லா கேம்ப் வச்சிருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டி எனக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க. அப்போதான் எனக்கு என்னடா நம்ம எதுவுமே பண்ணல, 4 ஏதோ ஒரு வார்த்தையை போட்டோம் அதுக்கு பரிசுலாம் வருது, இதே நம்ம இதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணும்போது அது எவ்வளோ ரீச் ஆகும்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிதான் என்னோட யூஜி காலங்கள்ல சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஒரு காம்படிஷன்ல. அதுவும் எனக்கு ஒரு பூஸ்டா இருந்தது. அதுக்கடுத்து நான் பெருசா வந்து இந்த கவிதையை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன், ஏதோ ஒரு சுச்சுவேஷனால. அதுக்கப்புறம் என்னோட பிஜி காலங்கள் கோயம்புத்தூர்ல போச்சு. அப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது. ஸோ அப்பதான் இந்த புத்தகம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு அடித்தளமா இருந்தது. எனக்கு என்னன்னா, இந்த பொண்ணுக்கு நான் கொடுக்குற பரிசு வந்து யாருமே கொடுக்காத ஒரு பரிசா இருக்கணும். அவ எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, அவ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் அவன் பெருமைப்படணுன்றதுக்காக தான் ஒரு 2 நாள்ல வந்து 60 கவிதைகள் எழுதி அதை புக்கா ஃபர்ஸ்ட் டைம் அவளும் நாடும்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணேன். ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். அவங்க இல்லைன்னா இன்னும் ஒரு கவிஞனா நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ எங்க இருந்தாலும் நிலவன் மக்களுக்கு தேங்க்யூ. ஸோ அதுக்கடுத்து ஒரு கவிதை புக்கு எழுதிட்டேன், ரேண்டமா எழுதிட்டேன். பட் ஆனால் இதுக்கடுத்து நான் பண்ண போறது வந்து இந்த மாதிரி ஒரு சில்லியா இருக்கக்கூடாது. ஸோ ஏதாச்சும் ஒன்று யூனிக்கா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 10 சிறுகதைகளை தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். நான் எழுத ஆரம்பிச்சு ஒரு 3 வருடங்களுக்கு மேல ஆகுது. நான் 3 வருஷமா இந்த ஸ்டோரி, பட் நான் 1 மந்த்ல ஸ்டோரி முடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றதுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, என் கூட இருக்கிற நண்பர்கள், எனக்கு வந்து என்னோட யூஜிலேயே வந்து ஒரு பிஜில ஒரு தோழி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து பவித்ரஸ்ரீ. ஸோ அவங்களுக்கு அந்த கதையிலையும் நான் அவங்கள தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது எப்பயும் லவ்வா போயிருக்காது. எனக்கு வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ எனக்கு அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும் மீன்ஸ் ஒரு நட்பு. லைக் அவளை எவ்வளோ சோகமா இருந்தாலும் அவளை சிரிக்க வைக்கிறது, அதெல்லாம் அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு இதுல இருப்பேன். ஸோ எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு இருந்தது. அந்த அழகான நட்பை நான் எப்படியாச்சும் ஒரு ரிட்டனா கொண்டுட்டு வரணும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி தான் அந்த கதையை நான் எழுதியிருக்கேன். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு காதலும் கிடையாது. அந்த மாதிரி நான் முத ஒரு புத்தகம் எழுதும் போதும் கண்ணீர் வருமான்னு இருந்ததும் அந்த கதையோடைய அந்த கடைசியில வந்து லைக் 2 பேருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக பிரியறோன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இது காதல் கிடையாது. பட் ஆனா காதலையும் தாண்டி நான் எழுதும் போதே என் கண்ணில் அது கண்ணீர் வந்தது. ஸோ அப்போ எனக்கு இந்த புத்தகத்துடைய மதிப்பு எனக்கு அப்போ தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்டாரியின் காதல் கதைகள் அதை வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் எழுதுனதுலேயே மிக சிறந்த காதல் கதைன்னா அது ரெட்டாரியின் காதல் கதை தான். அது ரேண்டமா நான் ஏதோ ஒரு நியூஸ் கேட்டிருக்கும் போது ரெட்டாரின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ரெட்டாரியை நம்ம எப்படி டிஃப்ரெண்டா கொடுக்கலான்ட்டு யோசிக்கும் போதுதான் அப்படி ஒரு பிணங்களை எரிக்கிறவன் அவனுக்கு எத்தனையோ பெண்களையும் பார்த்திருக்கான், ஆண்களையும் பார்த்திருக்கான். பட் அந்த பொண்ணு இறந்து போயிட்டு வர பொண்ணுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அவளுக்கு ஒரு காதல் தோல்வி ஜாதி கொடுமையால தான் அவன் இறந்து போயிருப்பான். ஸோ ஒரு காதல்ல தோத்துட்டு இங்க வரவ இந்த ரெட்டாரின்றவன் பார்த்து அவனுக்குள்ள ஒரு காதல் வருது. அவ தோத்துட்டு வந்தாலும் அவ எரியும் போது அவளோட காதல் வந்து ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி தான் அந்த ரெட்டாரியின் காதலை வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிதான் எல்லா கதைகளுக்கும் பின்னாடியும் வாழ்க்கையில நடந்ததும் இருக்கு, புனைவா எழுதுனதும் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான இடம் பெறுது. பட் ஆனா நான் இது வரைக்கும் எந்த புக்கும் படிக்கலன்னும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு என்னோட பிறந்த நாளைக்கு இது வரைக்கும் எனக்கு யாரும் பரிசு கொடுத்தது இல்லை. பட் ஆனால் என் பிறந்த நாளைக்கு நான் நல்லா புக்கு படிப்பேன், நான் புக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன்ட்டு எனக்கு 2 பேர் என்னோட தோழிகள் வந்து என்ன பண்ணாங்க, புக்கை பரிசா கொடுத்தாங்க. அதுவும் நாமத்துக்குமாரோடைய புக்கை வந்து பரிசா கொடுத்தாங்க. ஸோ அப்போதான் என்னடா இது, நம்ம எங்க போனாலும் நமக்கு வந்து புக் வருது அப்படின்ட்டு தான் முத படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்பயும் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். மேம் வந்ததும் கூட கேட்டாங்க. ஸோ கண்டிப்பா இனி நான் புக்ஸ் எல்லாம் படிப்பேன் மேம். ஸோ எந்த ஒரு புக்கும் படிக்காம தான் இப்போ ஒரு புக் எழுதியிருக்கேன். பட் எனக்கு என்ன, என்னுடைய நினைவுகளை வந்து நான் ஒரு எழுத்து மூலியமா கொடுக்கணும், அது அடுத்தவங்களும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். இந்த டைம் நான் சிலருக்கு நன்றி கூற ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சைமன் அண்ணனுக்கு நான் நன்றி கூறுறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் அவளும் நானும் பதிவு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த புக்கு எனக்கு பதிவித்ததுக்கு அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்ததுக்கான ஒரு இது இருந்தது தவிர எனக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த புக்கோடைய பப்ளிகேஷன்லேயே நிறைய ஃபால்ட் இருந்தது. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒன்ஸ் நான் பிடிஎஃப் மட்டும்தான் அண்ணனுக்கு கொடுத்தேன். ஆனா அண்ணன் நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், அண்ணா புக் எப்பனே வரும் அப்படின்ட்டுலாம். இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்காக புத்தகம் பதிவித்தது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஸ்டேஜ்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. நான் இப்படிலாம் எதுவும் நின்று பேசுறது இல்லை. எனக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா வச்சதும் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி ஒரு தாய் வந்து தன்னோட முதல் குழந்தைய பெற்றெடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரிதான் லைக் நான் எழுதுனது என்னோட குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய ஒரு டாக்டரா இருந்து சைமன் அண்ணன் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஸோ அதான் எனக்கு அந்த மாதிரிதான். இப்போ அடுத்து நன்றி யாருக்கு கூடனா, எனக்கு இந்த குமிழ்முனை பதிப்பகத்தை வந்து அறிமுகப்படுத்தியது ஆஸ்மிகான்ற ஒரு தோழி தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் புக்கை எழுதிட்டு இருந்தேன், நிறைய கதைகள் எழுதி நான் எவ்வளவு போராடிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் குமிழ்முனைன்னு ஒன்று இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன், நீ வேணா அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிப்பாரு, அவங்க வந்து பெஸ்டா பண்றாங்க அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அந்த அறிமுகத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்த விழா நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நன்றி கூறிக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட புத்தகத்தை படிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்ல நட்புரைன்னு ஒரு பெண் இருப்பாங்க, பவித்ரஸ்ரீ, அவங்க தான் என்னோட தோழி. லைக் அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் போயம் எதுவுமே அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. நான் அவங்க கூட பேசி பழகி அவங்க எதர்ச்சியா அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு அழகான ஒரு வரியை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வரி என்னன்னா, யானறியா இவ்வுவமை கார்த்தியின் கதைகள் அறியுதுன்னு ஒரு அழகா கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியாது, இருந்தாலும் எனக்காக ஒன்று கொடுத்தாங்கன்னும் போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. அதனாலதான் என்னோட புத்தகத்துல முதல்ல வச்சிருப்பேன். அதுவும் இல்லாம அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள். நான் வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்க பர்த்டேக்கு புக்கை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் அது எதுவுமே நடக்கல. இப்போ ரேண்டமா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். ஸோ அவங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். பவித்ரஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த புக்கு உங்களுக்காக தான் எழுதியிருக்கு, நீங்க அதை பாருங்க. அந்த மாதிரி தான் என்னமா ஓகே, அந்த மாதிரி என்னுடைய நட்புரை. நன்றிமா. என்னையறியா முகம் தெரியா இக்கார்க்கையும் கதையும் அழகானதே அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இதுக்கான மீனிங்கும் சொன்னாங்களே,
தமிழே படிக்காதவங்க எனக்காக எழுதுனாங்கன்னும் போதே எனக்கு ஒரு அது ஸ்பெஷலா இருந்தது. நான் எப்பயுமே அவங்க எழுதி கொடுத்த அந்த துண்டு பேப்பரை வந்து நான் எல்லா டைமும் உடைச்சிருப்பேன். இப்பயும் அதை ஃப்ரேம் போட்டு நான் வீட்டில் மாட்டியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸு லைக் ஏடா இவன் தோழியை பற்றி மட்டுமே சொல்கிறா, தோழர்களை சொல்லின்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா லைக் தோழிகள் வந்து என்னதான் ஒரு உற்சாகம் கொடுத்தாலும் என் தோழர்கள் நான் ஏதாச்சும் ஒரு லைன் எழுதினாலும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த லைனில் நான் இருக்கும்போதும் நான் ஏதாச்சும் ஒரு அது டம்மியாக தான் இருக்கும் சீன், நான் எழுதுனதே டம்மியாக தான் இருந்தாலும் பசங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னா நீ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்வாங்க. ஒரு சில டைம்ல எனக்கு வந்து உறுதுணையாகவும் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் எழுது, உன்னோடது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு, அதை நீ மாற்றி எழுதுன்னு சொல்லுவாங்க. அந்த தோழர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய் லைக் நான் பிறந்ததே ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். லைக் எப்படின்னா ரொம்ப கஷ்டம் எங்கள் அம்மா பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது நான் பிறக்காமலே இருந்திருக்கலான்ட்டுலாம் எனக்கு தோணும். ஸோ அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி என்னை இந்த ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வச்சிருக்காங்க. நான் அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன்னா அவங்களுக்கு என்னன்னா போயம் தானடா போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் நான் எந்த ஒரு பெருசான இதுக்கு போனாலும் காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு போய் அம்மா ஜெயிச்சிட்டேன்னா சரி ஓகே போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ கூட புக் எழுதியிருக்கம்மா வாங்கம்மா அப்படின்னா போடா எனக்கு இருக்கிறதே ஒரு நாள் தான், அன்னைக்காச்சும் ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா உங்களுக்கும் இந்த புக்குமா என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒர்க் பண்ற இடத்துலயும் லைக் அவ்வளோவா சேலரி இல்லைன்னா இப்போதான் நாங்கள் இனிஷியலா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுனாக இருக்கேன். பட் இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு கேட்கவும் மனசு இல்லை. இந்த மாதிரி புத்தக விழா வச்சிருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன் பட் இங்கே வரணும்னு கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா ஃபினான்ஷியலியும் அவங்களும் ரொம்ப டவுனாக தான் இருக்காங்க. ஸோ என்னை நம்பி அவங்க ரெண்ட்லாம் நான் பே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கம்பெனி நானாக ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் பே பண்ண முடியல. ஸோ அதையும் அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல நான் போயிட்டு காசுக்கு எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அது ஒன்ஸ் இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொன்னா அவர் எந்த ஒரு இதுவும் சொல்லாம சரி நீ போயிட்டு வாப்பா என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அனுப்பி வச்சிரு. லைக் இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் அவர் எனக்கு உறுதுணையா இருக்காரு. ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி வைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாரையும் நான் சிறப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் புத்தகம் எழுதினேன். பட் ஆனால் இனியும் ஒரு புரட்சிகரமான புத்தகங்களும் நான் சொல்ல மாதிரி எழுதணும். அதுவும் இல்லாம குமரி கண்டத்தை பேஸ் பண்ணின ஒரு நாவல் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல உங்க கைக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். சைமன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றினா இதுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அந்த மாதிரி என்னோட உரையை வழங்கினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல. எல்லாருக்கும் நன்றி. ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா என்ன கேட்கலாம், இல்ல நான் ஏதாச்சும் பேசினது தப்பா இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லா கேள்விக்கும் உங்க நட்சு பதில் அடுத்து மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.